ஒரு நடிகர் வந்து காலையில் வந்து சீன் பேப்பர் வாங்கினாரு. நானும் கொடுத்துட்டேன். சாயந்தரம் தான் அவருக்கு சீனு. 4 வரி தான். அந்த பேப்பர் ஓட்டையே போட்டார். ஒரு ஓட்டையே ஊந்துருச்சு. அதை பிரித்து பார்க்கும்போது மடிச்சு வச்சிருக்காரு. ஓட்டையே போட்டார். சரி, அப்போ ஒரே டேக்கில் சிங்கிள் டேக்கில் பேசுகிறாரு. கூப்பிட்டு உட்கார வச்சா என்ன போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டாரு. பேப்பர் வாங்கினவரு பேப்பரும் கிழிஞ்சிருச்சு. நான் யாரை முறைப்போனா இவர் அறிமுகப்படுத்தி விட்டவங்க யாருன்னு தான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்தி விட்டுப்பான். அவனை தான் முறைக்கிறது. அப்புறம் அவன் கூட்டு தனியாக பேசுவான். ஐயோ என்னைய காலையிலேயே பேப்பர் வாங்கியா, ஓட்ட போடுற அளவுக்கு நீ படிச்சிருக்காங்க. ஆச்சரியப்படுத்திருக்காரு. ஈவினிங் அந்த டயலாக்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரா இல்ல? இல்ல, அவர் அதுக்கப்புறம் வேண்டான்னு அனுப்பிச்சிட்டு ஒரு லைட்மேன் அவரை கூப்பிட்டு, சார் ஒரு சட்டையை போட்டு நடிங்கன்னா அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டார். இவர் பேசி மனப்பாடம் பண்ணி வச்சு நடிகை சார் அவர் அழகா சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணிட்டு போயிட்டார். சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல மனப்பாடம் ஆயிட்டு இருக்காங்க. சில டைம்ல கலாய்ப்போம். நாங்களே கலாய்ப்போனா டைலாக் வரலன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை ரொம்ப போரா போகுது ஷூட்டிங் அப்படின்னா இந்த டைலாக் வரலன்னா திரும்ப எடுப்போம், பேச கொடுப்பேன் அப்படின்ட்டு. அது ஒரு ஜாலியா.